பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வருஷத்துக்கான மினி ஆக்ஷனில் எந்த பிளேஸை டார்கெட் பண்ண, எந்த பிளேஸை வாட்ச் அவுட் பண்ணணும்னு கேட்குறீங்க. அதை பற்றி இப்போ நம்ம ஆஷனாவே பேசியிருக்காரு. ஸோ ஆஷனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ப்ரீவியஸ் சீசனில் வந்து சொன்ன சில பிளேயர்ஸ்லாம் வந்து நிஜமாவே வந்து ஹை ப்ரைஸுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆகியிருப்பாங்க. எஸ்பெஷலி யூபி லீக்ல நான் சமீர் ரிஸ்வின்னு ஒருத்தரை பார்த்தேன்ப்பா, அவரோட பேட் ஸ்விங் பக்காவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்ன மாதிரியே அந்த பிளேயருமே ஆக்ஷனில் வந்து நம்ம சிஎஸ்கேவால் பிக் பண்ணப்பட்டிருப்பார். ஸோ அதே மாதிரி இப்போ ஆஷனா வந்து சிபிஎல் அண்ட் The 100 வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதில் வந்து சில பிளேயர்ஸ்லாம் வந்து அவர் ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் கைஸ். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு ஜெனுவனாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் நடந்திருக்கு இல்லையா கைஸ். ஸோ இந்த சீரிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி டெவால் பிரேவ்ஸோட ICC T20 ரேங்கிங்ஸ் பாரு 101 இருந்திருப்பாரு. எப்படி 101 இருந்தாரு. ஆனால் இப்போ இந்த சீரிஸை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டெவால் பிரேவ்ஸ் 12th பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அதாவது 89 பொசிஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீரிஸ், இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் லாஸ்ட் T20 ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ இன் ஜஸ்ட் ஒன் சீரிஸ் தலைமை வந்து 12th பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட சிஎஸ்கே ஜெர்சி நம்பருமே 12 தான் இல்லையா. அவர் கூட சொல்லியிருப்பாரு, என்ன சிஎஸ்கே வந்து கால் பண்ண நாள் வந்து அந்த 12th தான்ப்பா. ஸோ அதனால தான் வந்து நான் 12 ஜெர்சி நம்பர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த 12th நம்பருக்கே இப்போ வந்து டெவால் பிரேவ்ஸ் லேண்ட் ஆகியிருக்காரு. 2022 T20 வேர்ல்ட் கப்பில் சாம் கரன் 13 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. பிளேயர் த டோர்னமெண்ட் அவார்டுமே வந்து வாங்கியிருப்பாரு. அதுவும் ஃபைனல்ஸில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு பிரில்லியன்ட் ஷோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ சாம் கரனோட ஹைப்பே அந்த டைம்லலாம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். அதுவும் 2023 மினி ஆக்ஷன் அப்போ சாம் கரன் எவ்வளோ தொகைக்குப்பா போக போகிறார் அப்படிங்கிற பேச்சுகள் தான் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ பிபிகேஸ் வந்து 18.5 crores கொடுத்து வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரைஸுக்கு வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு அந்த சீசன் சரியாக போகல. அவரோட ப்ரைஸ் டாக அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியலனாலும் டீசெண்டாக ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் இப்போ 2025 ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப டிப் ஆகியிருக்கும். அண்ட் இப்போ இங்கிலாண்டோட ஒயிட் பால் செட்டப்பில் வந்து சாம் கரன் கிடையாது. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் அயர்லாண்டுக்கு எதிராக நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு சீரிஸ் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக ODI அண்ட் T20 சீரிஸ் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அயர்லாண்டுக்கு எதிராக வெறும் T20 சீரிஸ் மட்டும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து ஜேமி ஓட்டன் வந்து ஃபீச்சர் ஆக போகிறாரு. ஆனால் சாம் கரன் நாட் செலக்டட், அவரை வந்து பிக் பண்ணல. ஸோ சாம் கரனுக்கு கண்டிப்பாகவே தெரியும் இப்போ இது The 100 பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கண்டிப்பாக இட் வில் மேட்டர் அப்படின்னு. அண்ட் இது வந்து ஐபிஎல்ல அவர் வந்து இன்கேஸ் ரீட்டைன் செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்குமே இந்த The 100 வந்து கண்டிப்பாக முக்கியம் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ The 100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவே இப்போ நம்ம சொல்லிடலாம். ஸோ சாம் கரன் இந்த The 100 சீசனோட ஜாயிண்ட் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் 112 ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சதர்ன் பிரேவ் ஒரு ஹாஃப் செஞ்சுரியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ ரஃப் பேட்ச்ல இருந்தாலுமே சாம் கரன் இந்த The 100 சூப்பர் ஃபார்ம்ல இருக்காருங்க. இப்போலாம் T20 கிரிக்கெட்லேயே அண்டர் 8 எக்கானமி ரேட் மெயின்டைன் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப ரேராக மாறிட்டாங்க. ஆனால் சாம் கரன் The 100 அவரோட எக்கானமி ரேட் அண்டர் 8 தான் இருந்திருக்கு. ஸோ வித் போத் பேட் அண்ட் பால் சாம் கரன் இந்த The 100 நல்ல இம்பாக்ட் டெலிவர் பண்ணியிருக்காரு. டெல்லி பிரீமியர் லீக், ஆந்திரா பிரீமியர் லீக், உத்தரப்பிரதேஷ் T20 லீக், இப்போ அதை தொடர்ந்து கேரளா கிரிக்கெட் லீக்குமே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேரளா கிரிக்கெட் லீக்ல நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஃபீச்சர் ஆகிறாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் இருக்காரு, அவரோட பிரதர் இருக்காரு, தென் ஸ்டைலிஷ் ஓப்பனர் ரோஹன் குனுமால் அவருமே இருக்காரு. ஸோ நம்ம சஞ்சு சாம்சன் வந்து கொச்சி ப்ளூ டைகர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் டீம்ல தான் வந்து அவரோட பிரதருமே வந்து ப்ளே பண்றாரு, சாலி சாம்சன் அவர் பேரு. ஸோ இந்த சாலி சாம்சன்றவர் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனோட எல்டர் பிரதர். அண்ட் ஆஷனோட யூடியூப் சேனலில் ரீசெண்டாக நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு பார்த்தீங்களா. அந்த பாட்காஸ்ட்லேயே அவரோட பிரதரை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் வந்து இந்தியாவுக்கு விளையாட போயிட்டேன், ஆனால் என்னோட அண்ணாவால் வந்து ஷோல்டர் இன்ஜுரி இருந்ததுனால அவரால் 3 to 5 இயர்ஸ்க்கு கிரிக்கெட்டே ப்ளே பண்ண முடியல. ஸோ இப்போ KCL தான் அவர் கம்பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவர் எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேம், அதாவது கொச்சி ப்ளூ டைகர்ஸ் ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் கேமில் நம்ம சல்லி சாம்சன் இருக்காரு பார்த்தீங்களா,
அவர் வந்து ஒரு 50யுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ டீமோட கேப்டனாகவும் அவர் தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இந்த லீகுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம ஃபேன் கோல தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயுமே ஐ திங்க் டெலிகாஸ்ட் பண்றாங்க நம்புறேன். இப்போ ஆஷனா பேசின விஷயங்களுக்குலாம் வரலாம். ஸோ ஆஷனா ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு வீடியோல வந்து சிபிஎல் அண்ட் 200 பத்தி கவர் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சிபிஎல் பத்தி பேசியிருந்தாரு. இப்போ சிபிஎல் இஸ் ஆன் கோயிங் இல்லையா? ஸோ இந்த சிபிஎல் 2025ல அவர் இம்ப்ரெஸ் பண்ண சில பிளேயர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ பாகிஸ்தானி ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக்னு ஒருத்தர் வந்து இப்போ கரண்டா ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸியை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தான்லேருந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் எமர்ஜ் ஆகிறது ரொம்பவே ரேர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏன்னா பாகிஸ்தான்ல அதிகமாக இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த உஸ்மான் தாரிக்ன்ற ஒரு பார்த்தா வந்து ஒரு 4-4லாம் இந்த சிபிஎல் எடுத்திருக்காரா. பட் ஆஷனாவை பொறுத்த வரைக்கும் சிபிஎல் விட 200லேருந்து தான் நிறைய பிளேஸ் நீங்கள் ஐபிஎல் எதிர்பார்க்க முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சிபிஎல் அஃப்கோர்ஸ் சில பிளேயர்ஸ்லாம் பாஸ்ல வந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு ஐபிஎல் ப்ளே பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ கைல் மேஸா இருக்கட்டும், எவன் லூயிஸ்லாம் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கே ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் பிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிபிஎல்லேருந்து ஐபிஎலுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆஷனா சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுமே ஆஷனா சிபிஎல் பற்றி ஷேர் பண்ணியிருப்பாரு. செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி சிபிஎல் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரான்ச்சைசியை சென்னையில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து ஓன் பண்ணுறான். அவர் வந்து பெசன்ட் நகரில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைசியை டேக் கேர் பண்ணிக்கிறது நம்ம சிஎஸ்கேயோட அனலிஸ்ட் லக்ஷ்மி நாராயண் சார் அப்படின்றதுமே நம்ம ஆஷனா ஷேர் பண்ணியிருந்தாரு. சிபிஎல் பார்த்து ஆஷனா இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறது ஒரு 2-3 பிளேயர் தான். கரிமா கோர்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்ஏ பிளேயர் இருக்காரு அண்ட் பாகிஸ்தான் பிளேயர் உஸ்மான் தாரிக், அவரை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ சிபிஎல் முடிஞ்சிச்சு. அப்படியே 200 பக்கம் வந்தோம்னா 200ல நம்ம ஆஷனா நிறைய பிளேயர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி ஜார்டன் காக்ஸ், இவரை பற்றி நானே பேசணும்னு இருந்தேன். இப்போ நம்ம ஆஷனாவே சொல்லியிருக்கனால கண்டிப்பாக அவரை பற்றி பார்த்துடலாம். ஸோ வயசு 24, இங்கிலாண்டை சேர்ந்தவர். இப்போ கரண்டாக 200ல ஓவல் இன்வின்சிபிள்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் டோட்டலுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க 200 ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ 226 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஒரு மேட்ச்ல அகேன்ஸ்ட் வெல்ஷ்வேர். அந்த கேம்ல ஜார்டன் காக்ஸ் பார்த்தா வந்து 86 of 29 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. எனக்கு இங்கிலாண்டோட ஒயிட் பால் டீம் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா புதுசா டேலண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஜேமி ஸ்மித்தை பத்தி பார்த்திருப்போம். அவருமே வந்து நிறைய பேர் ஹையா ரேட் பண்றாங்க. இப்போ இந்த ஜார்டன் காக்ஸ் இவருமே வந்து ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே வந்து நிறைய மக்கள் மென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த 200 சீசன் மூலமா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. இன்னொரு 2 இயர்ஸ்ல மார்க் மை வேர்ட்ஸ் அவருக்கு வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஆஷனா சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு 86 ரன் ஸ்கோர் பண்ண இன்னிங்ஸ் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 பால் ரன் த பால் இன்னிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். தென் அந்த கேம் ஷிஃப்ட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. செம பவர் வச்சிருக்காரு. இந்த பேஸ் பால் எல்லாம் பால் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கைஸ்? அதாவது பால் வந்து பட்டுச்சுன்னா அது வந்து ஹோம் ரன் அப்படின்ற மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் ஜார்டன் காக்ஸ் வந்து ப்ளே பண்றாரு. கண்டிப்பா நெக்ஸ்ட் பிக் திங் ஃப்ரம் இங்கிலாந்து கிரிக்கெட்னா அது ஜார்டன் காக்ஸ் தான். ஸோ பார்க்கலாம் ஐபிஎல் கான்ட்ராக்ட் எவ்வளவு சீக்கிரமா அவர் கிடைக்கிறது அப்படின்னு. நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ண பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் சோனி பேக்கர் என்றவர். இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான். 22 வயசு ஆகிறது அண்ட் இவர் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்றாரு. பேஸ்ட் ஆன் ஆஷனா ஸ்பீச் இவர் வந்து நியூ பால் பவுலர் அண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்காரு. நியூ பால்ல பாலை நல்லா ஸ்விங் பண்றாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு டீம் இவரை பை பண்ணா கண்டிப்பா மினி ஆக்ஷன்ல பை பண்ணலாம். ஸோ ஆர்சிபி வந்து ஜாஸ் ஹேசல்வுட்க்கு ஒரு பேக்கப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆஷனா சொல்லியிருக்காரு. ஆர் மேபி எல்எஸ்ஜியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் பார்த்தா வந்து நம்ம எல்எஸ்ஜி சஞ்சீவ் கோயங்கா தான் ஓன் பண்றாரு. ஸோ கண்டிப்பா எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து மான்செஸ்டர் ஒரிஜினல் சைடை ஃபாலோ பண்றதுனால இந்த சோனி பேக்கருக்கு கண்டிப்பா அவங்க பிட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஆஷனா சொல்லியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா டாம் பேட்டன், பென் டக்கெட் அண்ட் ஜாக் ராலி மாதிரி சில பிளேயர்ஸ்மே வந்து இங்க 200லேருந்து பர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎலுக்கு ஒரு நல்ல டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஷனா சொல்லியிருக்காரு. பட் சிபிஎல் டு ஐபிஎல் டிரான்சிஷன் வந்து லோவர் சைட்ல இருக்கு அப்படின்றதுமே ஆஷனா மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க 200 ஃபாலோ பண்றீங்களா? 200லேருந்து உங்களை யார் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஷனா சொல்லியிருக்காரு ஜார்டன் காக்ஸ் அண்ட் சோனி பேக்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.